ஆது சமுதாயத்திற்கு பின் அல்லாஹ் உங்களை வாரிசுகளாக்கினான். மேலும் இப்பூமியில் சிறப்பான வசதிகளை உங்களுக்கு வழங்கினான். இப்பொழுது அதன் சமவெளிகளில் நீங்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை எழுப்புகின்றீர்கள், மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கிறீர்கள். எனவே அல்லாவின் வல்லமைக்கு சான்றான அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். மேலும் பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டு திரியாதீர்கள். ஆது சமூகம் அது அழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு உங்களை வாரிசாக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, அது அவங்களுடைய கண்டினியூஷன்ல இருந்து அவங்க வம்சத்திலிருந்து அவங்க வராங்க. மேலும் இப்பூமியில் சிறப்பான வசதிகளை உங்களுக்கு வழங்கினார். அருமையான மண், அருமையான கிரவுண்ட் வாட்டர், அருமையான கிளைமேட், இது எல்லாமே பக்காவா உங்களுக்கு வசதியை செஞ்சு கொடுத்துருக்கு. எனவே அல்லாவின் அருட்கொடைகளுக்கு நினைவு கூறுங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நல்லா வச்சிருக்கு. உங்களுக்கு என்ன குறை இருக்கு? இந்த ஏழைகளுடைய பங்கு எடுத்து தான் நீங்க சாப்பிடணும்னு ஏதாவது தேவை இருக்கா? அவங்களும் சாப்பிட்டுட்டு போலாமே. இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, அமெரிக்காவுக்கு வந்து என்ன பெரிய கஷ்டமா? கஷ்டத்துலையா இருக்கு, செழிப்பாக தானே இருக்கு. மூடிட்டு இருக்கலாம்ல அவன் ஊருக்குள்ள. அவன் வந்து இங்க வந்து பெட்ரோல் வேணும், அது வேணும். பெட்ரோல் அவனுக்கு தேவையா? அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு என்ன மேட்டர் தெரியுமா? எனக்கு சமமா நீ ஆயிருவியா? நான் அணு ஆயுதம் தயாரிச்சா நீ அணு ஆயுதம் தயாரிப்பியா? உனக்கு என்னடா தகுதி இருக்கு? ஈரான் பார்த்து அதான் இந்தியாவுக்கு எதிராகவும் பொருளாதார தடை போடுறான். இன்னைக்கு உலகத்துக்கே அமெரிக்கா சட்டம் போடுறான், அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது. இப்போ இதனால அவன் வயிற்றுல ஏதாவது கல் வந்துருமா? நயாகரா ஃபால்ஸ் இருக்காங்க, எவ்வளவு செழிப்பான, உலகத்திலேயே செழிப்பான பூமிகள்ல ஒரு பூமி அது அமெரிக்காங்கிறது. இந்தியா மாதிரி கிட்டத்தட்ட திமிரு. அசுரன் படத்துல வருவான்ல, இவன் சப்பலை போட்டு போவான். ஒரு ஸ்கூல் பொண்ணு அந்த வழியா சப்பல் போட்டு போய் காலில் முள்ளு குத்துருச்சு, அவனால் அது தாங்கிக்க முடியாது, அடிப்போம். இவன் சப்பலை புடுங்கினால அந்த பொண்ணு இல்ல. ஆனா நாங்க சப்பல் போட்டா நீ சப்பல் போடுவீங்க. அதனால தான் டிஎம்கே ஏன் சால்வா போத்துது அப்படின்னா, லுங்கி மட்டும் தான் கட்டணும், மேலே எதுவுமே போடக்கூடாது, மேலே துண்டு போடக்கூடாது, அப்படி வச்சிருந்தாங்க. அதனால தான் டிஎம்கே கட்சியில் யார் வந்தாலும் சரி முதல்ல சால்வை போடும், முதல்ல மேலே துண்டை இடுப்புல கட்டாது. பழைய காலத்தில் 90s பிக்சர்ல வரும், எஜமான் வந்த உடனே தோல்ல இருக்கிற துண்டு அப்படியே இடுப்புக்கு போட்டுரும். நாட்டாம வந்தாருன்னா அப்படியே போட்டுரும், சின்ன கவுண்டர் வந்தாருன்னா அப்படியே போட்டுருவான். புரியுதா? எஜமானு சொல்லிட்டு ரஜினி வந்தானா உடனே இது பண்ண முத்து படத்துல அப்படியே துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு நின்றுப்பான். இப்படிதான் அவன் வச்சிருப்பான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாவின் அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள். நீ எனக்கு நினைவு கூறு, நான் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணு. இந்த உலகத்துடைய கவர்ச்சி அணையதும் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிரும். இது வந்து அல்லாஹ் சொல்றான். மேலும் பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டு தெரியாதீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுன்னா என்னன்னா, ஃபஸாது பண்ணாத, பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டு தெரியாதீர்கள். அது என்ன குழப்பம்? இது குழப்பம் குழப்பம்னு தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க. அவனா உண்மையிலே அதுக்கு பேர் குழப்பம் கிடையாது. குழப்பம்னு என்ன? அவனா ஒருத்தன் இப்படி பின்னாடி இருக்கும்போது மண்டையில கொட்டாங்கன்னு ஒன்று வச்சு விட்டு அப்படி திருப்பி பார்த்தா அவன் அடிச்சிருப்பான். இது குழப்பம். இது இல்ல குழப்பம். ஏதோ ஒரு போன் கிடக்குது, யாருதான் இருக்கும்? இது இல்ல குழப்பம். குழப்பங்கிறது என்னன்னா ஒழுங்கமைப்பை சிதைப்பது. புரியுதா? நிம்மதியா வாழ்ற மக்களை நிம்மதி இல்லாம ஆக்குறது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிற மக்களை அடிச்சுக்க விடுறது, இதுக்கு பேர் ஃபசாது. இதுதான் குழப்பம்.